என்னதான் ஒரு ரிசப்ஷன் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸ் தான் அதில் மெயினாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஹைலைட் ஃபோட்டோஸ் ரொம்ப, அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணி பெரிய சைஸில் நம்ம வைக்கிற ஃபோட்டோஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நார்மல் சைஸில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வைக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை மட்டும் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது வந்து டைம் சேவிங்காகத்தான் தவிரவே நீங்கள் இதை யூஸ் பண்ணால் உங்கள் ஆல்பம் வந்து சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஸோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெட்டிங் ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது குரூப் ஃபோட்டோஸ் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்மார்ட் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நம்ம எப்போவுமே டிஃபால்ட்டாக இந்த கஸ்டம் டேப்க்கு போய்க்கோங்க. அதில் போயிட்டு வித் அண்ட் ஹைட் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை கொடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் 0 ஆஸ் இட் இஸ் என்ன 0 இருக்கட்டும். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் இன்க்ளூட் ஃபுல் ஸ்ப்ரெட் டெம்ப்ளேட்ஸ், இன்கேஸ் நீங்கள் அந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணலைன்னா நீங்கள் அலைன் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து சென்டரில் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதை எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் குரூப் ஃபோட்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சேவ். ஸோ இப்போ ஆல்பம் சாஃப்ட்வேருக்கான மெயின் பேஜ் வந்துட்டோம். இதில் நமக்கு வேண்டிய ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் டோட்டலாக 89 ஃபோட்டோஸ் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைல் சைஸை பொறுத்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிற டைம் என்றைக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என் பிசியில் இருக்கிற வாட்ச் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ 12:36 அப்படிங்கிறனால லெஃப்ட் சைட் 4 ரைட் சைட் 4 அப்படின்னு சொல்லி நான் 8 ஃபோட்டோஸ் நான் அலைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. போர்ட்ரேட்டில் இருந்தால் தலைவலி, பட் அதை வரும்போது பார்த்துக்கோ. ஸோ 8 ஃபோட்டோஸ் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த 8 ஃபோட்டோஸ் டன். Next 8. Done. ஸோ அடுத்த 8 ஃபோட்டோ அதுவும் வச்சாச்சு. ஸோ இப்போவே நம்ம 5 ஷீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் அடுத்த 8 ஃபோட்டோ முடிஞ்சது. அதுக்கடுத்த 8. ஸோ 7 ஷீட் பண்ணியாச்சு. ஸோ இடையில கொஞ்சம் வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது எனக்கு 2 ஃபோட்டோ இருக்குது வெர்டிக்கலாக, நோ ப்ராப்ளம். ஸோ இன்னும் கூட ஏதாவது கொஞ்சம் ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அதை இந்த ரைட் சைட் கொண்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஹைலைட் ஃபோட்டோஸ் ஏதாவது பெருசாக வைப்போமே, அந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் இதை பண்ணிடலாம். இதை நான் பொதுவாக நான் ஒர்க் பண்ணும்போது ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய் என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன் பண்ணிக்குவேன். பட்
இந்த ஆல்பம்லேயே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை இங்கேயே அலைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி அலைன்மெண்ட் தான். பேக். ஸோ இந்த பழைய ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் அதில் இன்னும் கூட 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் இப்போ நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கலாம். அது என்னென்னா, பேக்ரவுண்ட் எல்லாமே பிளெயின் ஒயிட்டில் இருக்கே, இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அதுக்கு வழி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பிஎஸ்டி ஃபார்மேட்டில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக வந்துடும். ஸோ நீங்கள் விருப்பப்படுற பேக்ரவுண்ட் வைக்கலாம். ஸோ இதில் ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். இதில் ஜேபெக் ஆப்ஷன் இருக்குது, பிஎஸ்டி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் பிஎஸ்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிருக்கேன். வேண்டிய டெஸ்டினேஷன் பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பிள் குரூப் ஃபோட்டோஸ்ன்னு தந்திருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங் 300 ரெசல்யூஷனில் எடுக்கிறேன். 300 ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோடய பிசி வாட்ச் டைம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கும் ஒரு 10 to 15 minutes ஆகும். இதில் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 20-25 ஷீட்ஸ் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு 25 minutes வரைக்கும் கூட எடுக்கலாம், சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து. ஸோ எக்ஸ்போர்ட் இஸ் கம்ப்ளீட். ஓகே கொடுத்துட்டு சேவான லொக்கேஷனுக்கு போகலாம். இதை நான் டிஃபால்ட்டாக பிஎஸ்டி வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்சைடாக்கி இருக்கோம். ஸோ டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 minutesலேயே ஒரு இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டைமும் சேர்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 25 minutesலேயே வந்து ஒரு எடிஷேட் பண்ணிட்டோங்கிறப்ப பல்காக உங்களுக்கு வந்து நிறைய வெட்டிங் ஆல்பம்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா 50% இல்லைன்னு பதில் சொல்ல, மீதி 50% எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி கிராண்ட் டிசைன்ஸ் தேவைப்படாத இடத்துல நான் இந்த மாதிரி ஆல்பம்ஸ் வச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு டைம் சேவிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய அட்வான்ஸ்டு டிசைனர்ஸ் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்னென்னா, எதுக்கு இந்த மாதிரி ஆல்பம் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணணும், மேனுவலில் யூஸ் பண்ணுற மாதிரி வராது அப்படிம்பாங்க. ஏன் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணவா தெரியாது, ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது உண்மையை சொல்கிறதுனா, இது வந்து ஒர்க் பண்ண தெரியாது, ஒர்க் பண்ண தெரியுங்கிறதுக்கும் இந்த ஆல்பம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்கேஸ் ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது, 10 நாளில் 5 ஆல்பம் டெலிவரி பண்ண வேண்டிய ஸ்டேஜ் இருக்குது, என்கிட்ட இருக்கிற மேன் பவர் 3 பேர் இருந்தாலுமே க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அதிக அளவு டைம் எடுத்துக்குவோம். என்ன தான் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்டு டிசைனராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆல்பம் சாஃப்ட்வேர்னால பயன் இருக்குது. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன தான் கிராண்ட் டிசைனில் வெட்டிங் ஆல்பம் பண்ணாலும் இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸ் 2 ஷீட் இல்லை 3 ஷீட் இல்லை 5 ஷீட், ஏன் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் 10 ஷீட் கூட இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாகவே பண்ணாலும் இந்த மாதிரி ஷீட் வரதை தவிர்க்கவே முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து க்ரியேட்டிவ் வச்சுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் சைட் க்ரியேட்டிவ்னு வச்சிங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு 4 குரூப் ஃபோட்டோ வைப்பீங்க. இல்லை 4ன்னு இல்லை, அது 5ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைப்பீங்க. இல்லை ரைட் சைடை வந்து நீங்கள் குரூப் ஃபோட்டோஸ், இல்லை ரைட் சைடு வந்து க்ரியேட்டிவ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் குரூப் ஃபோட்டோஸ் அலைன் பண்ணுவீங்க. இது தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து க்ரியேட்டிவாக பண்ண முடியாது. ஐ மீன் கஸ்டமரோட கேஸ், ஸ்பெஷல் கேஸஸை தவிர அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்ன தான் ஒரு ரிசப்ஷன் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோஸ் தான் அதில் மெயினாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஹைலைட் ஃபோட்டோஸ் ரொம்ப, அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணி பெரிய சைஸில் நம்ம வைக்கிற ஃபோட்டோஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நார்மல் சைஸில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வைக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை மட்டும் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது வந்து டைம் சேவிங்காக தான் தவிரவே நீங்கள் இதை யூஸ் பண்ணால் உங்கள் ஆல்பம் வந்து சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த குரூப் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ்க்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா குரூப் ஃபோட்டோஸ் இன்னும் அவ்வளோ இருக்குது. இப்போ உங்கள் ஃபோல்டரில் நீங்கள் பெண்டிங் ஒர்க்கிங் ஃபோல்டர் பார்க்கும்போது இன்னும் ரிமைனிங் ஃபோட்டோஸ் 267 அப்படின்னு இருக்கும்போது ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இன்னும் இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கா, அது வேறு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் குரூப்ஸ் எல்லாமே அலைன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபோல்டரில் பெண்டிங் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 70-80 தான் இருக்குங்கிறப்ப உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப இருக்கும். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் ரொம்பவே இன்னுமே நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ இது நீங்களும் உங்களோட கருத்தாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குரூப் ஃபோட்டோஸ் நம்ம அலைன் பண்ணிட்டோம். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஹெச்டி எப்படி பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆல்பம்லேருந்து ஏதாவது ஒரு ஷீட் எடுக்கிறேன். ஓகே, இதிலேருந்து ஒரு பேக்ரவுண்ட். ஓகே, இந்த ஷீட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஷீட்டில் இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த 2 லேயர் மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ட்ராக் பண்ணுறேன். இப்போது கண்ட்ரோல் பேக். இப்போது இந்த லேயர்ஸை பேக்கில் கொண்டு வரேன். ஸோ எனக்கு வேண்டிய அளவு மேக்ஸிமைஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்டர். ஸோ இந்த லேயர்ஸை பேக் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் நம்ம மேனுவலாக கொடுக்குற அதே இது. ஸோ நம்ம மேனுவலாக கொடுப்போமே ஸ்ட்ரோக், அதே தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். இதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஆல்பமில் கொண்டு வரலாம். பட் எல்லா ஷீட்லேயும் எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால் நான் செலக்ட் பண்ணல. மேனுவலாகவே நான் கொடுக்குறத எப்போவும் விரும்புவேன். ஏன்னா ஷீட்டுக்கிட்ட மாதிரி சில ஃபோட்டோஸ்க்கு நம்ம பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்கும், சில ஃபோட்டோவுக்கு தின்னாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் லைட்ரூம் பற்றி சில வீடியோஸ் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல், ராக் ஸ்டுடியோஸ், கோயம்புத்தூர்.